வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்கும் வசந்தி குமரனின் அன்பான வணக்கங்கள். உங்களை யோகி யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டாக்டர் காதர்வள்ளி அவர்களுடைய புரோட்டோகால்ஸ் நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இப்ப பரவலாக எல்லார்கிட்டயும் வயது பேரம் இல்லாம நம்ம எல்லா வயதினர்கிட்டயும் நம்ம பார்க்க முடியுது. ஒரு வீட்லயும் இது யாராவது ஒருத்தருக்காவது அஃபெக்ட் ஆகுது. அந்த வகையில அதை எப்படி ரிவர்ஸ் பண்றது அப்படின்றத ரொம்ப அழகா டாக்டர் காதர்வள்ளி நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இதை ஆந்திராவிலையும் கர்நாடகாலையும் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய ஸ்பீச்சஸ் கன்னடா அண்ட் தெலுங்குல இருக்கு. அப்புறமா ஹிந்தியில கூட அவருடைய ஸ்பீச்சஸ் இங்கிலீஷ்ல கூட இருக்குதுன்றதுனால எல்லாரும் உலகத்துல இருக்க எல்லாருமே பயன்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடக மாநிலத்தை பெரும்பாலானவர் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ எங்கே இருந்தாலும் உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க இந்த மாதிரி மில்லட்ஸ் பயன்படுத்தி நம்மளுடைய சிஸ்டம்ல என்ன டாக்ஸன்ஸ் இருக்கு அதை எலிமினேட் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சிஸ்டம், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், அதுல எந்த சிஸ்டம்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதை பலப்படுத்தி நம்ம இந்த மருந்துகளை டிபெண்ட் ஆகாம அதுல இருந்து வெளிவரதுக்கான முறைகளை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பயன்படுத்தி பலரும் மாற்றம் கொண்டு இருக்காங்க அப்படின்றது, ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறி இருக்காங்க அப்படின்றது நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ அதிகமா இருந்தாலும் இந்த புரோட்டோகால்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அம்பலியில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்பலியோட ப்ரிப்பரேஷன், அதை பத்தி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வேற வீடியோல பார்த்துருக்கோம். அதனால இந்த அம்பலி கண்டிப்பா எல்லாரும் பயன்படுத்தணும். டிசீஸ் இருந்தாதான் இல்லை, ஹெல்த்தியா இருந்தா கூட நம்மளுடைய கட் பாக்டீரியா பேலன்ஸ் பண்றதுக்காக அதை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த ப்ரோட்டோகால் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க 6 to 9 வீக்ஸ், அதாவது 1.5 மாசம் 2 மாசம் அளவுக்கு அந்த அம்பலியை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா ப்ரோட்டோகால் ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா அதை டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, பிபி, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ், ஆன்ஜினா பெக்டோரஸ். ஸோ இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க என்னென்ன மாதிரி கஷாயங்களை எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். கஷாயங்கள் அல்லது டிகாஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை சொல்லியிருக்கிற ஒவ்வொரு கஷாயம், இனிமே சொல்ல போற கஷாயங்கள் ஒவ்வொரு கஷாயத்தையும் ஒன்னொன்னா எடுத்து ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் அடுத்த கஷாயம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சைக்கிள் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அந்த வகையில இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு, அதாவது பிபி, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ், ஆன்ஜினா பெக்டோரஸ், இதுக்கு ஃபர்ஸ்ட் துளசி கஷாயம். ஸோ துளசியை ஒரு அரை கைப்பிடி எடுத்து நம்ம கொதிக்க வச்சு, சொன்ன முறையில கஷாயங்கள் செய்யற முறையில கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை குடிக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு வாரம் ஃபுல்லா அதை குடிச்சிட்டு 2வது வாரம் இந்த வில்வ இலையை ஒரு வாரம், அதுக்கு அடுத்து கொத்தமல்லி இலையை ஒரு வாரம், அந்த மாதிரி கஷாயங்கள் அடுத்தடுத்தக்கா. ஸோ இது 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து 4th வீக் சர்ப்பகந்தி அல்லது சர்ப்பகந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. தமிழ்ல சர்ப்பகந்தி அப்படின்னு சொல்றாங்க அந்த இலைகள். அதுக்கப்புறம் நாகத்தாலி அல்லது சப்பாத்தி கல்லி அப்படின்னு சொல்ற ஒபியூன்டியா ஜிலேனியா, இதுக்கு சயின்டிபிக் நேம் கொடுத்துருக்கேன் நம்ம ஐடென்டிபிகேஷனுக்காக. ஸோ இதுல முள் இருக்கும், அது எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை பீசஸா கட் பண்ணி போட்டு கொதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்னே எடுத்தா போதும்னு நினைக்கிறேன். அடுத்தது சீந்தில் கொடி. ஸோ அடுத்து துத்திக்கீரை. ஸோ இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வாரம் ஒரு கஷாயம் குடிக்கணும். கலக்கக்கூடாது, எல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்து மில்லட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன சிறுதானியங்கள் எந்த அளவுல எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ லிட்டில் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமை 2 நாள் எடுத்துக்கணும். அடுத்தது குடு மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரகு 2 நாட்கள், பானியார்ட் மில்லட் அதை 2 நாட்கள், அதுக்கப்புறம் அடுத்து ஃபாக்ஸ்டெயில் மில்லட் திணை, அது 2 நாட்கள், அதுக்கப்புறம் பிரவுன் டாப் மில்லட் அது 2 நாட்கள். ஸோ எல்லா மில்லட்ஸுமே 2 நாட்கள் எடுத்துக்கணும். இதை பாசிட்டிவ் மில்லட்ஸை புரோட்டோகால் படி எடுத்துக்கணும். அதாவது திருப்பி அந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூசஸ். ஜூசஸ் அப்படின்னும் பொழுது இதையும் ஒவ்வொரு ஜூஸை ஒவ்வொரு வாரம் ஒன்னொன்னா எடுத்துக்கணும்.
9 வீக்ஸுக்கு எடுத்துக்கணும். இப்ப சொல்ல போற ஜூஸஸ வந்து ஒவ்வொரு வாரம் ஒண்ணு எடுத்துக்கிட்டு 9 வாரங்கள் அதை எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அம்பலி எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த ஜூஸஸ் எடுத்துக்கணும். ஜூஸஸ் எடுத்து குறைந்தது 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் கேப்புக்கு அப்புறமா அந்த டிகாஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கஷாயங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் பொறுத்து தான் இந்த மில்லட்ஸ் உணவுகள் நீங்க எதனா எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கணும். ஸோ அம்பலின்றது irrespective ஆஃப் த டிசீசஸ், எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஹெல்த்தியா இருக்கிறவங்க எல்லாருமே அம்பலி எடுத்துக்கணும் அப்படின்றது முக்கியம். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ஜூஸஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாலட் குக்கும்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் அதோடைய சாறு, அதுக்கப்புறம் வந்து வெண்பூசணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஷ் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பாட்டில் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சுரைக்காய். இதை வந்து பச்சையாக தோல் நீக்கம் பண்ணிட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆர்கானிக்கா கிடைக்குதுன்னா ரொம்ப சிறப்பு. இல்லைனாலும் அதை தோலை சீவிட்டு நம்ம அது உள்ள இருக்கிறத பயன்படுத்திக்கலாம். நல்லா வாஷ் பண்றது இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து என்னன்னா, இந்த ஜூசஸ் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் டீ காஃபியே குடிக்கிறது இல்லையா, இந்த கஷாயங்கள் ஜூசஸ் இந்த மாதிரி குடிக்கிறதுனால குளோபல் வார்மிங் ஏற்படாத மாதிரி அவர் வந்து அதுக்கு எதிர்த்து அவர் செயல்படுறாரு அப்படின்றத சொல்றாரு. ஸோ டீ காஃபி மூலமா எத்தனை காடுகள், எத்தனை இடங்கள், மலைப்பகுதிகள், அதுல இருக்க எல்லா விலங்குகள், பறவைகள் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்றத சொல்றாரு. ஸோ இந்த டிசீஸ்க்கு, அதாவது பிபி, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ், ஆன்ஜினா பெக்டோரிஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சொன்ன சொல்லப்படிய சொன்ன கஷாயங்கள், மில்லட்ஸ், அதுக்கப்புறம் ஜூசஸ், இது 3மே இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து இது போல பயனுள்ள விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக யோகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதனுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.